மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்ருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இது நம்ம ஆசிரமத்தில் 46வது அந்தர்யோகம். உத்தவ கீதையில் 26வது அந்தர்யோகம். பகவத்கீதையில் ஒரு 20 அந்தர்யோகம் நடத்தியிருக்கோம். நம்ம உத்தவ கீதையில் 26வது அந்தர்யோகம் இது. இதில் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது பாகவதத்தில் 11வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் பாகவதப்படி, உத்தவ கீதையில் முதல் அத்தியாயம். அதில் முழுசாக கதையே வந்தது. எல்லாம் களி தர்மம் கதையெல்லாம் முழுசாக வந்துச்சு. அதில் பகவான் எல்லோரும் கூப்பிட்றாங்க. அதெல்லாம் பிறகு அத்தியாயம் 7 வேதாந்தத்தினுடைய சாரம், அதாவது உத்தவ கீதையில் 2வது அத்தியாயம், பாகவதத்தில் 7வது அத்தியாயம். அதில் அவர் சிஷ்யனாக மாறுறாரு. பிறகு பகவான் உபதேசம் பண்ணுறாரு, வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொல்கிறாரு. பிறகு அவதூத கீதை வந்தது. அதில் யதுமன்னருக்கும் அவதூதருக்கும் நடந்த உரையாடல். அதில் முதல் அந்த 2வது அத்தியாயம், உத்தவ கீதையில் 2வது அத்தியாயத்தில் 8 குருமார்கள் வந்தாங்க. பிறகு 9வது அத்தியாயத்தில் 8 அதாவது 8வது அத்தியாயம், உத்தவ கீதையில் 3வது அத்தியாயம், அதில் 8வது அத்தியாயம் 9 குருமார்கள். பிறகு அடுத்த அத்தியாயத்தில் 7 குருமார்கள். மொத்தம் 24 குருமார்களை பற்றி அவதூதருக்கும் யதுமன்னருக்கும் நடந்த உரையாடலில் வந்துச்சு. கடைசியில் அவதூதர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய உடம்பவே ஒரு குருவாக சொன்னார். பிறகு தன்னை பற்றியும் கூறினார். இதெல்லாம் உத்தவ கீதையில் 4வது அத்தியாயத்தோடு முடிஞ்சிச்சு. பிறகு மீண்டும் பகவான் உத்தவருக்கு நேரடியாக உபதேசம் பண்ணார். அது 5வது அத்தியாயம். அதில் கர்மயோக கருத்து முக்கியமாக வந்தது. வைராக்கியத்தை பற்றி சொன்னார். பிறகு கர்மயோகத்தின் சாரத்தை சொல்லிட்டு ஞானத்துக்கு சிரவணம் மனனம் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கருத்தும் வந்தது. பிறகு துக்கம், சம்சாரம், பிறவி சக்கரத்தில் உழல்வது என்பதை பற்றியெல்லாம் அதில் கொஞ்சம் விரிவாக சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொன்னாருங்கன்னா, உத்தவருடைய கேள்வி வந்தது. வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொன்ன உடனே உத்தவர் ஒரு கேள்வி கேட்டார். அதன் அடிப்படையில் தான் இப்போ சொல்கிற அத்தியாயம் வந்திருக்கு. அங்கே என்ன கேட்டார்னு சொன்னால், உத்தவர் கேட்ட கேள்வி அதாவது பந்தம் மோட்சம் இதை பற்றிய கேள்வி கேட்டார். ஒருவன் ஏன் பந்தப்படுகிறான், ஒருவன் ஏன் பந்தப்படுவதில்லை? பிறகு ஞானியினுடைய லட்சணம் என்ன, ஞானி எப்படியெல்லாம் நடப்பான், எப்படி செய்வான் அப்படிங்கிறதெல்லாம் ஞானியினுடைய நடத்தை என்ன அப்படிங்கிற கருத்து. பிறகு பந்தப்பட்டவனும் பந்தப்படாதவனும் ஒரே ஆளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். பிறகு என்னுடைய கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டேன்னா, அதை புரிஞ்சுக்கிறாள் நீங்கள் ஒருத்தர் தான் அப்படி சொல்லி சொன்னார். ஏன்னா நம்ம கேள்வி நாம் புரிஞ்சுக்கிட்டு கேட்போம், அதுக்கு பதில் சொல்கிறவர் சரியாக புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்க பதில் சொல்ல முடியாது. அதில் இந்த கடைசி அத்தியாயத்தில், இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தியாயத்தில் ஒரு வார்த்தை வரும், என்னுடைய கேள்வி நான் என்ன நோக்கத்தில் கேட்டனோ அதை புரிஞ்சுக்கிறாள் நீங்கள் ஒருத்தர் தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவீங்க, நான் தவறாக வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்டிருந்தா கூட என்னுடைய நோக்கத்தை புரிஞ்சு அதை பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். அதன் அடிப்படையில் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே என்னன்னு சொன்னால், இந்த அத்தியாயத்தில் அவர் பந்தப்பட்டவன் பந்தப்படாதவனை பற்றி கேட்டார். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பந்தத்தினுடைய லட்சணம் என்ன, பந்தப்படாத மோட்சத்தினுடைய லட்சணம் என்ன, பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது பந்தப்பட்டவன் ஞானி, பந்தப்பட்டவன் அஞ்ஞானி, பந்தப்படாதவன் ஞானி. அதை சொல்லும் பொழுதே ஞானியினுடைய லட்சணம் என்ன, அஞ்ஞானியினுடைய லட்சணம் என்ன, ஞானம்னா என்ன, அஞ்ஞானம்னா என்ன என்ற கருத்துக்கள் அதில் வந்துடுது. அதெல்லாம் இதில் இந்த அத்தியாயத்தில் வருது. பிறகு ஞானியிடம் இருக்கின்ற லட்சணத்தை தனியாக ஸ்பெஷலாக சொல்லி விதவிதமான பக்தியை பற்றிலாம் இந்த அத்தியாயத்தில் வருது. நாம் இங்கே முதல் ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், ஆத்மா என்றும் பந்தப்பட்டதே கிடையாது. ஆத்மா மோட்சம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். உண்மையிலே பார்த்தா தப்பு. ஏன்னா ஆத்மா என்றைக்கும் மோட்சத்தில் தான் இருக்குது.
இந்த உடலும் மனமும் தான் பந்தப்பட்டிருக்கு. இந்த உடலும் மனமும் நான் பந்தப்படலை, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுதான் மோட்சம். அதை சொன்னார். இதெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். கொஞ்சமாக ஆரம்பத்தில் சுருக்கமாக சொன்னார். அப்புறம் எதுக்கு பந்தப்படுறோம்னு சொன்னால் எல்லாம் குணத்தின் அடிப்படையில் இருக்குது. பந்தம் மோட்சங்கிறதே குணத்தின் அடிப்படையில் தான். மாயையினுடைய வேலை பந்தப்பட்டது மாதிரி காமிக்குது, மோட்சம் அடைகிறது மாதிரி காமிக்குது அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பந்தம் மித்தியா, பந்தம் ஒரு தோற்றம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, மோட்சமும் தோற்றம், மோட்சமும் மித்தியான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பந்தம் உண்மையாக இருந்தால் தானே மோட்சம் உண்மையாக இருக்க முடியும். பந்தமே பொய்னா அப்புறம் மோட்சம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? புரியுதா? பந்தம் உண்மையாக இருந்தால் தான் விடுதலை அடைகிறதும் உண்மைன்னு சொல்லணும். பந்தமே பொய்ன்னு சொல்லும்போது இப்போ விடுதலை அடைகிறது பொய்ன்னு தானே சொல்லணும். அது மாதிரிலாம் பார்த்தோம் கருத்துக்கெல்லாம். பந்தம் எது துயரம் அப்படின்னு பார்த்தோம். சோகம், மோகம், சுகதுக்கம், பிறத்தல், இறத்தல் இதெல்லாம் சொன்னார். பிறகு பாதுகாப்பின்மை, பயம், பொறாமை இதெல்லாம் பந்தப்படுவது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் சொப்பனத்தை போல்னு சொன்னார். கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது எப்பயாவது கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது பொய்ன்னு தெரியுமா? கனவு கண்டும்போது யாருக்குமே அது பொய்ன்னு தெரியாது, வெளிச்சப்பறதே பொய்ன்னு தெரியும். அது மாதிரி இது எல்லாமே பொய்யுதேங்கிறார். ஒரு இடத்துல கனவு போலேன்னு சொல்கிறது இல்லை, பஞ்சதிசிலே அவர் கனவுதேங்கிறார். கனவு போலெல்லாம் சொல்லாதீங்க. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கனவுதேன் பார். இந்த கிளாஸ் எல்லாம் கனவா? எல்லாமே கனவுனா எதுவும் கனவு தான். இந்த கனவுல விழிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். பிறகு பந்தத்திற்கான காரணம் அறியாமை, மோட்சத்திற்கான காரணம் ஞானம் சொன்னார். பிறகு பந்தப்பட்டவனும் மோட்சத்தை அடைந்தவனும் வேற வேற ஆளான்னு சொன்னால் ஒரே ஆள்தான். ஒரு காலத்தில் பந்தப்பட்டிருக்கான், இன்னொரு காலத்தில் விடுதலை அடைகிறான். டைம் காலம் வேற இருக்கும். இல்லாட்டி ஒரு உடம்புல பந்தப்பட்டவனாக இருப்பான், இன்னொரு உடம்புல இருக்கவன் மோட்சம் அடைஞ்சவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னார். பிறகு இனிமேல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பந்தப்பட்டவன் பந்தப்படாதவன் பற்றிய கருத்தை நான் விரிவாக சொல்ல போகிறேன்னு சொல்லி 5வது ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு இப்போ நம்ம 9 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் பரமாத்மா ஜீவாத்மா பற்றிய விளக்கத்தை சொன்னார். 2 பறவைகள், 2 பறவைகளை உதாரணமாக சொல்லி, ஒரு மரத்தில் 2 பறவை இருக்குது. ஒரு பறவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒரு பறவை ஒரு பழத்தை சாப்பிடுது, நல்லா இருந்தால் ருசிச்சு சாப்பிடுது, நல்லா இல்லாட்டி அதை வெறுத்து துப்பிடுது. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு பறவை. ஒரு பறவை ஜீவாத்மாவுக்கும் ஒரு பறவை பரமாத்மாவுக்கும் உதாரணமாக உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. இங்கே ஒரு பறவை ஞானி, ஒரு பறவை அஞ்ஞானின்னு. அஞ்ஞானியான பறவை உலக சுகதுக்கங்களில் உழண்டு இன்ப துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது, கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கிறது. இனியொரு பறவை அனைத்தையும் பார்த்து சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது, அது ஞானி அப்படின்னார். பிறகு அதில் இன்னொரு விஷயம் சொன்னார். பழங்களை உட்கொள்ளும் பறவை வீக்காக இருக்கான், பழத்தை சாப்பிடாத பறவை பலமாக இருக்கான். அது பார்த்த ஞாபகம் இருக்கா? சாப்பிட்டா தானே பலம் வரும், சாப்பிடாட்டியா பலம் வரும்? எல்லா பழத்தை விட பெரிய பழம் எது தெரியுமா? ஞான பலம், வைராக்கிய பலம். ஒருத்தன் வைராக்கியத்தோடு இருந்தான்னு சொன்னால், ஞானத்தோட அறிவோடு இருந்தான்னா அதுக்கு மிஞ்சின பலம் உலகத்தை இல்லை. இந்த பழத்தை சாப்பிடாத பறவைக்கு வைராக்கியமும் ஞானமும் இருக்கிறதுனால இந்த சாப்பிட்ட பறவையை விட பலமாக இருக்கும். உலக சுகத்தை அனுபவிப்பதை விட சுகத்தை அனுபவிக்காத ஞானிக்கு பலம் ஜாஸ்தியாக இல்லையா? விஸ்வாமித்திரர் கதை எப்படி வந்துச்சு? விஸ்வாமித்திரர் அந்த பசுவை கிடைக்காத அரசனாக இருக்கும்போது பசுவை எடுத்துகிட்டு வர போகிறார். வசிஷ்டருடைய பசு, காமதேனு பசு, அது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குது. சாமியாக இருக்கிறதுக்கு இந்த பசு, நம்ம அரசனாக இருக்கோம், நம்மகிட்ட வாங்கிட்டாச்சுன்னா அந்த பசுவை வச்சு நாட்டுக்கே சாப்பாடு போட்டலாம்னு சொல்லி கவர போகிறார். அதை ஒன்றும் எடுக்க முடியல. அது அங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் வசிஷ்டர். இவர் போகும் பொழுது அத்தனை படையும் செத்து எல்லாத்தையும் அழிச்சிடுறார். என்ன நம்ம இவ்வளோ பெரிய படம் வச்சுருக்கோம், இவ்வளோ பலசாலியாக இருக்கோம், இந்த பசுகிட்ட தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் ஒருத்தர் சொல்கிறார், அந்த உட்காந்துருக்காரு பாரு, அவர் தான், அவர்கிட்ட இந்த பலம் பூரா வருதுங்கிறார். அப்போ அரசனை விட அதில் பலம் கிடைக்கும்னா நான் எதுக்கு அரசனாக இருக்கணும் அப்படின்னு துறவியாக போகிறார் அவர்.
அப்போ இந்த வைராக்கிய பலம், ஞான பலம் அப்படிங்கிறது தான் உண்மையான பலன். அறிவுடையார் எல்லாம் உடையார்ட்டார் வள்ளுவர். அறிவுடையார் எல்லாம் உடையார்ட்டார். இங்கே மற்ற அறிவுக்கே அவ்வளோ பலம் இருக்குது. அப்போ இந்த தத்துவ ஞானத்திற்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்கும். தர்மம் அதர்மத்தை பற்றிய அறிவும் வேணும். எது தர்மம் எது அதர்மம்னு தெரிஞ்சுக்கிறவும் வேணும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறணும். அதோட சேர்த்து எது உண்மை எது பொய் அதை தெரிந்து கொள்வதற்கு இவன் வைராக்கியத்தோடு வருவதால் இவன் மிக பலசாலியாக இருக்கிறான் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தில் இன்னொரு கருத்து சொன்னார். இந்த உடம்பு வருவதற்கு என்ன காரணம்? 2 கருத்து சொன்னார். ஒன்று பை லக்குன்னார். அதிர்ஷ்டவசமாக இந்த உடம்பு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம், கர்ம வினைன்னு சொல்லலாம். கர்ம வினை இருந்தாலும் கூட மனித பிறவி கிடைக்கிறது அபூர்வம் சொல்லுவாங்க. அது அதிர்ஷ்டவசமாக கிடைச்சிருக்கு, இதை காப்பாற்ற வேண்டியது, இதில் எது அடையணுமோ அதை நாம் அடையணும். பிறகு இந்த பழத்தை சாப்பிடாத பறவை ஞானி, பழத்தை சாப்பிடும் பறவை அஞ்ஞானி. அது ஆத்ம அனாத்ம ஞானத்துடன் கூடிய பறவை ஞானப்பறவை, ஞானி பறவை. இந்த ஆத்ம அனாத்ம ஞானம் இல்லாத பறவை அஞ்ஞான பறவை. அது பழத்தை சாப்பிடும் பறவையினர். அது சுகதுக்கத்தில் உழன்று கொண்டு எப்பொழுதும் பந்தப்பட்டிருக்கிறது பார்த்தோம். பிறகு ஞானியினுடைய லட்சணம், பந்தப்பட்டவனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிற கருத்தை ஸ்லோகம் 8 சொன்னார். அதற்கு உதாரணம் அங்கேயும் சொப்பனம் தான் சொன்னார். அதாவது ஞானி கனவிலிருந்து விழித்து கொண்டவன் போல இருக்கிறானாம். அஞ்ஞானி இன்னும் விழிக்கலை, கனவு கண்டுக்கிட்டே இருக்கான்னு சொன்னார். அதாவது எல்லா விவகாரங்களில் ஈடுபட்டாலும், எத்தனை விவகாரங்களை ஈடுபடுவான், எல்லாரையும் போலவே அவன் இருப்பான். பின்னாடி விரித்து சொல்ல போகிறார். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் விவகாரத்தில் ஒரு வித்தியாசம் இருக்காது. இவன் எப்படி பண்ணுறானா அப்படி தான் அஞ்ஞானி பண்ணுவான். ஆனால் இவன் மனசில் என்ன இருக்கும்னா, எல்லாமே அழியக்கூடியது, எல்லாமே தோற்றம், இப்போ இருக்கு பிறகு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஞானம், மித்தியா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றே சத்தியங்கிற ஞானத்தோடு இவன் செயல்படுவானான். பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டான். கனவுலேருந்து விழித்த உடனே அது எப்படி பொய்ன்னு தெரியுது, அது மாதிரின்னு சொல்கிறார். கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு 10 கோடி ரூபா லாபம் கிடைக்குது, இல்லை இன்னொரு கனவில் 10 கோடி ரூபா நஷ்டம் கிடைக்குது. விழித்த பிறகு கனவில் 10 கோடி ரூபா லாபம் கிடச்சி சந்தோஷப்பட்டது உண்மையா? பொய் தான். இல்லை 10 கோடி ரூபா நஷ்டப்பட்டு துக்கப்பட்டது உண்மையா? ரெண்டும் பொய் தான். இது தத்துவ ஞானம் நல்லா புரிஞ்சாச்சுன்னா தெளிவாக புரியும். இல்லாட்டி கூட இந்த விஷயத்துக்கு வந்தவங்க கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். ஞானமே வரலைன்னு வச்சுக்க, பொய்யினே நினைக்க வேணாம். நாம் அனுபவித்த சுகமோ துக்கமோ ஏதாவது தொடர்ச்சியாக இருந்திருக்கா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நாம் அனுபவித்த சுகமாவது தொடர்ச்சியாக இருந்திருக்கா? இதுக்கு ஞானம் கூட தேவையில்லை, சாதாரண விஷயமே புரிஞ்சுக்கிறது. கொஞ்சம் சிந்திச்சா போதும். நாம் ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி வருது, சந்தோஷப்படலாம், தப்பு இல்லை. அதுக்காக அழுதுகிட்டு உட்காரக்கூடாது. நல்லா ஆனந்தமாக இருக்கலாம், ஆனால் துள்ளக்கூடாது. ஏன்னா அதுவும் போயிடும், கொஞ்ச நாளில் குறைஞ்சிரும். சரி, எவ்வளோ பெரிய துக்கம் அடைஞ்சாலும் அன்னைக்கு அடைஞ்ச துக்கம் மறுநாள் கூட இருக்காது, மறுநாள் கூட இருக்காது, கொஞ்சம் குறையத்தையும் செய்யும், நாளடைவில் போயிடும். எத்தனையோ துக்கங்கள் அனுபவிச்சிருக்கோம், போய்கிட்டே இருக்குது. எத்தனையோ சுகங்கள் அப்போ எதுவுமே நிலையா இல்லையே, ஒன்று கூட நிலையா இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டா கூட நம்மளுக்கு வரும் பொழுதெல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு படத்தில் வருமே, ஒரு சீரியல், இதுவும் கடந்து போகும். அது ஒரு ஞானியினுடைய வார்த்தை. எப்போ துக்கம் வருதோ இதுவும் கடந்து போகும். இவனுக்கு பொய்யினே தெரிஞ்சிருச்சு ஞானத்தினால. அதனால் என்ன பண்ணுறான், அவன் வெளித்தது போக இருக்கின்றான். அஞ்ஞானி என்ன பண்ணுறான், கனவு கண்டுக்கிட்டு இருக்கானா, விழிக்கவே இல்லையா, எல்லாத்தையும் சத்தியம் நினைக்கிறான். ஒவ்வொரு வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சத்தியம் நினைக்கிறான். அதனால் அவன் இந்த சம்சார சக்கரத்தில் உழன்று கொண்டிருக்கின்றான். கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது யாருக்குமே கனவுன்னு தெரியவே தெரியாது, விழிச்சாதான் கனவுன்னு தெரியும், அது வரைக்கும் தெரியவே தெரியாது. அது மாதிரி ஞானம் வருவது வரைக்கும் இந்த உலகம் உண்மை, உடல் உண்மை, எல்லாம் உண்மை. இந்த தர்மத்தை உலகத்திலே பெரிய அதிசயம் எதுன்னு கேள்வி கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னார்?
கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் இறந்து போய்கிட்டே இருந்தாலும் நான் மட்டும் உயிரோடு இருப்பேன் நினச்சிக்கிட்டு இருக்கானா. இதுதான் பெரிய அதிசயம்னாராம். நான் மட்டும் ரொம்ப நாள் வாழ போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா. இதுதான் உலகத்திலே பெரிய அதிசயம்னார். கண்ணு முன்னாடியே போகிறான்னா நம்ம மட்டும் சத்தியமாக இருப்போங்கிற ஒரு புத்தி இருந்துக்கிட்டே இருக்குது, போக மாட்டேங்குது. அது இதெல்லாம் ஞானம் வந்தாலும் கூட அந்த ஞானம் வலுவானாத்தான் வரும், இல்லாட்டி வராது. ஞானம் வலுவாயிடுச்சுன்னு என்ன நினைப்பான், எப்போ வேணாலும் போக தயாருன்னு இருப்பான், அதை பற்றி கவலையே படமாட்டான். அந்த ஞானம் வரணும். பிறகு ஞானி பந்தப்படாததற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத போன கிளாஸ்லேயே அதையும் பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம் சொன்ன ஞாபகப்படுத்துகிறேன் திருப்பி, அப்போ தான் ஒரு ஷாரம் கிடைக்கும். எப்பயுமே பழச சொன்னாத்தான் புதுசு வர்றது போக முடியுங்கிறக்காக சொல்கிறேன். ஞானி நான் என்று எதை நினைக்கின்றான் அப்படிங்கிற கருத்து இருக்கு. அவன் பந்தப்படாத காரணம் என்னன்னா, அவன் இந்த உடம்பையும் இந்திரியங்களையும் மனசையும் நான் நினைக்கிறதில்லை, ஒரு கருவியாக நினைப்பான். இப்போ நாம் வச்சுருக்கோம் ஒரு கருவியை வச்சு ஒன்று பயன்படுத்துகிறோம், அந்த கருவியை நான் நினைப்போமா? கருவியை பயன்படுத்திக்கிறோம் ஒரு செயல் செய்கிறதுக்கு. கார் ஒரு கருவி, ஓட்டுறோம், ட்ராவல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். காரே நானாயிர முடியுமா? முடியாது. படிக்கிறதுக்கு இந்த புஸ்தகத்தை பயன்படுத்துகிற புஸ்தகமே நானாயிர முடியுமா? முடியாது. அது மாதிரி இந்த உலகத்தில் விவகாரம் பண்ணுறதுக்கு முக்குணமயமான மாயையினால் இந்த உடம்பு மனசெல்லாம் வந்திருக்கு நம்மளுக்கு. பகவான் என்ன பண்ணியிருக்காரு, செயல்படுவதற்கு ஒரு கருவியாக கொடுத்துருக்காரு. அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அது நான் அல்ல. என்ன பண்ணுவான், அந்த கருவி டேமேஜ் ஆச்சுன்னு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கவலைப்படுவோம், அவ்வளோதான். சில நேரங்களில் ரொம்ப கவலைப்படுவோம். காரில் லேசாக புது கார் வாங்கி கீரல் விழுந்துச்சுன்னு வச்சுக்க, ஹார்ட்டில் கீரல் விழுந்த மாதிரி கவலை வந்துடும். ஏன்னா அதில் அவ்வளோ பெரிய பற்று, அதிலே பற்று இருக்கும்போது உடம்புல பற்று இல்லாமல் எப்படி போவோம்? இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த உடம்பு நான் அல்ல, இந்திரியங்கள் நான் அல்ல, மனசு நான் அல்லன்னு சொல்லி ஞானி நினைக்கிறதுனால உடம்புக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவனுக்கு மனசளவில் பாதிக்காது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், பந்தப்படுவதில்லை அப்படின்னு நினைக்கிறான். இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களும் முக்குணமயமானவை. இதெல்லாம் புரியாத மாதிரி இருக்கும், சாஸ்திரம் கொஞ்சம் கீழேருந்து படித்து வந்தால் புரியும். ஏன்னா மாயைன்னு ஒன்று இருக்குது, மாயையில் 3 குணம் இருக்குது. அந்த 3 குணத்திலிருந்து தான் இந்த உடம்பே வந்திருக்குன்னு தத்துவபோதம் ஆரம்ப கால நூல்களெல்லாம் படிச்சிருக்கோம். அது படித்தா கொஞ்சம் புரியும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அந்த 3 குணமயமானதே இந்த உடம்பு மனசு எல்லாமே. அப்படி நினச்சிக்கிட்டு குணங்கள், அதே மாதிரி இந்த உலகம் எதில் இருக்குது, இதுவும் 3 குணம்தான். அப்போ இந்த இந்திரியங்களும் 3 குணம், மனசும் 3 குணம், உடம்பும் 3 குணம், இந்த உலகமும் 3 குணம். சுருக்கமாக சொன்னால் இந்த உடம்பும் மாயை, இந்திரியங்களும் மாயை, இந்த உலகமும் மாயை. மாயை மாயையில் செயல்படுது, நான் செயல்படலைன்றுவோம். மாயை மாயையை அனுபவிக்கிறது, நான் அனுபவிக்கவில்லைன்னு இருப்போம். மாயை மாயையை அனுபவித்து இன்பப்படுகிறது, மாயை மாயையை அனுபவித்து துக்கப்படுகிறது. நான் சாட்சியாக இருந்து அந்த பறவையை போல் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதால் இவன் துக்கத்தில் மூழ்வதில்லை. இது வரைக்கும் பார்த்தோம். இனி அஞ்ஞானி ஏன் பந்தப்படுகிறான் அப்படிங்கிற கருத்தை இப்போ பார்க்கணும் நம்ம. அது என்ன சொல்கிறான்னு சொன்ன, எப்படி ஞானி பந்தப்படுவதில்லையோ, எந்த காரணத்தினால பந்தப்படுவதில்லையோ அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்ல வேண்டியதுதான். இது அப்படித்தான் சொல்கிறார். அவன் என்ன நினைக்கிறான், உடம்ப என்னுடைய அதை கருவியாக நினைக்கிறான், நான் நினைக்கிறது இல்லை. அஞ்ஞானி என்ன நினைப்பான், உடம்பே நானுன்னு நினைக்கிறான் அப்படிங்கிறார். இந்த சரீரத்தில் செய்கின்ற அனைத்து விவகாரத்தையும் தான் செய்வதாக நினைக்கிறான். ஆத்மா கர்த்தாவும் அல்ல போக்தாவும் அல்லன்னு கீதையில் 2வது அத்தியாயத்திலே படிச்சிருக்கோம் நம்ம. இவன் என்ன சொல்கிறான்னா, நானே கர்த்தா நானே போக்தா, உடம்பே நான் நினச்சி அதுக்கு மாற்றி நினைக்கிறான் அப்படிங்கிற கருத்து இங்கே சொல்கிறார். இந்த உடலில் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், 3 சரீரம் இருக்குது நம்மகிட்ட. ஸ்தூல உடலுங்கிறது இது, சூக்ஷ்ம உடல்ங்கிறது மனம் புத்தியெல்லாம் சேர்ந்து, காரண சரீரம் அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய, இதெல்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம் சொல்வோம். இதுதான் செயல்படுது. நான் ஆத்மா செயல்படுவதில்லை என்ற எண்ணத்தோடு இருக்கிறான்னு சொல்கிறார். பிறகு இதில் இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது என்னன்னா, எல்லோருக்கும் சரீரம் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு சரீரமும் எப்படி இருக்குது,
ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த சரீரத்தான் செயல்படுதுன்னு நினைக்கிறான். அந்த சரீரம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறான்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரீரம் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அது ஒவ்வொரு மாதிரியே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சரீரத்திலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. எப்படி தெரியுமா? ஒரு சரீரம் மாதிரி இன்னொரு சரீரம் இருக்கிறதில்ல. ஏதோ கிளாஸில் சொன்னேன், கைரேகையை சொன்னேன். 700 கோடி மக்கள் இருப்போமா? இந்திய உலகத்தில் 700 கோடி ஒரு ரேகை மாதிரி இன்னொரு ரேகை இருக்கா? இந்த கட்ட விரலில் 700 கோடி டிசைன் வச்சுருக்காரு பகவான். இந்த ஒரு சின்ன விரலுக்குள்ள அவ்வளோ பெரிய டிசைன் இருக்குது. அது பகவான் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இருக்கிறது இல்லையே. அப்போ விதவிதமான சரீரங்களை படைச்சிருக்கார் பகவான் இருக்கார். இந்த உடலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவிதமான உடல். அதோடு இது மனுஷ உடலை மட்டும் சொல்கிறேன். பிறகு 86 லட்சம் யோனிகள் இருக்குது. மனுஷ உடம்பெல்லாம் ஒரு யோனி. இப்படி எத்தனை யோனி இருக்குது? 86 லட்சம். எறும்பெல்லாம் ஒரு யோனி, சிங்கமெல்லாம் ஒரு யோனி, புலியெல்லாம் ஒரு, சிங்கத்தில் ஒரு சிங்கம் மாதிரி இன்னொரு சிங்கம் இருக்காது. இப்படியெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி கிடச்சிச்சின்னு சொன்னால், அது சொல்கிறார் அவர், நாம் செய்த கர்ம வினையினால் கிடச்சிச்சுங்கிறார். நம்ம ஒரு மாலுக்கு போகிறோம், அங்கே நிறைய பொருள் இருக்குது. நம்ம எப்படி வாங்குவோம் பொருள்? ஒரே ஐட்டம் 100 ரூபாய்க்கு வச்சுருப்பான், 500 ரூபாய்க்கு வச்சுருப்பான். ட்ரெஸ்ஸே போகிறோம், 100 ரூபாய்க்கு சட்டை எடுக்கலாம், 1000 ரூபாய்க்கு எடுக்கலாம், 10,000 ரூபாய்க்கு எடுக்கலாம். சேலை இருக்கா இல்லையா? சேலை 50 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு எடுக்கலாம். பட்டு சேலை 1 லட்சத்துக்கு கூட இருக்குங்கிறாங்க. 100 ரூபாய்க்கு எடுக்கலாம். அப்போ நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த பொருளை வாங்குகிறோம். அது மாதிரி நாம் எவ்வளோ பாவ புண்ணியம் கையில் ஸ்டாக் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த உடம்பு கிடைக்குமா? மனுஷ உடல், நாய் உடல், பன்னி உடல், அப்புறம் மனுஷ உடலே ஆரோக்கியமான உடல். இப்படியெல்லாம் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த உடம்பு கிடைக்குது. சும்மா கடவுள் இந்தா நீ நாய் உடம்பு எடுத்துக்க, நீ நரி உடம்பு எடுத்துக்கலாம் சொல்கிறதில்ல. அவர் பெரிய கம்ப்யூட்டர் போட்டு வச்சுருக்கார். நாம் செஞ்ச கர்ம வினையெல்லாம் வச்சுத்தேன் இந்த உடம்பை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலே சொல்கிறார். சரி, இந்த பாவ புண்ணியம் எப்படி உருவாச்சுன்னு சொன்னால், இந்த உடம்பில் நாம் செயல்படுறதுனால நல்லதும் செய்கிறோம், கெட்டதும் செய்கிறோம். நல்லது செஞ்சால் புண்ணியம் வருது, கெட்டது செஞ்சால் பாபம் வருது. இது கூட மேலோட்டமாகத்தான் சொல்ல முடியும். வேதாந்தத்தை எப்படி சொன்னால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. முதல்ல எப்போ பாவம் பண்ணான், எந்த உடம்பு வச்சுட்டு பாவம் பண்ணான், அந்த உடம்பு எப்படி வந்துச்சு, கொஸ்டினே இல்லை. ஒரு 4-5 அந்த ஜென்மன்னு சொல்லலாம். ஞானம் வந்தால் கனவுன்ன பிறகு என்ன கேள்வி கேட்க முடியும்? எல்லாமே கனவுன்னா கேள்வியே வராதங்க. அப்படி புரிய வச்சிரு இந்த ஞானம். எல்லாருக்கும் இது கஷ்டமாக இருக்கும். இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் அது மாதிரி ஒரு மனசில் ஒரு அமைதியையும் நிறைவையும் கொடுக்குறது எதுவுமே இல்லை. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், சத்துவ குணத்தில் படி அவன் செயல் பண்ணியிருந்தால் அதுக்கு தகுந்த உடம்பு, அதுக்கு தகுந்த புண்ணியம், ரஜோ குணம், தமோ குணம், ஒவ்வொரு குணத்தின் அடிப்படையில் அவன் செயல்படுகின்றான். அதன் அடிப்படையில் பாப புண்ணியம் வருகிறது, அதன் அடிப்படையில் அவனுக்கு உடம்பும் அமைகிறது. அதில் இருந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த உடம்போட கிடைச்ச பிறகு ஞானி உடம்பு நான் இல்லைன்னு சொல்லிடுறான். இவன் உடம்போட சம்பந்தம் வச்சு பற்று வச்சு நான் இதை செய்கின்றேன், நான் இதை அனுபவிக்கின்றேன் அப்படின்னு இவன் செய்கின்றான். யார்? அஞ்ஞானி. வேதாந்தத்துக்குள்ளே வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லித்தான் உள்ளே வருவான். எல்லாம் நான்கிற எண்ணத்தோடு செஞ்சு வரும். வேதாந்தம் என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டா பிரச்சனைலாம் நீங்கிறோம். அதெல்லாம் நீக்கிடலாம்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? கோயிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம். இதில் எதுக்காக நீக்க போகிறோம்? பூஜை பண்ணுறோம். அந்த நேரத்துக்கு கூட எதுக்கு வர்றோம்? ஏதோ சாமி ஏதோ சொன்னதை கேட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வரலாம். தூக்கம் நல்லா வரும்னு வரலாம். எப்படி வேணாலும் வரலாம் நம்ம. ஆனால் என்ன பண்ணுது வேதாந்தம்? நான் எல்லா பிரச்சனையும் நீக்கலாம்ட்டு வந்தால் அது ஒரு பெரிய குண்டை போய் நீயே ஆளை இல்லைன்னு நீக்கி விடுது. நீனே உனக்கு கிடையாதுப்பா. அது என்ன பண்ணுது பாருங்க. முதலுக்கே வேட்டு வைக்கிறது மாதிரி
இந்த நான்கிறதவே இல்லாமல் ஆக்கிப்படுது. நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், நான் வந்து இவ்வளோ அனுபவிக்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்கிறேன்னு எல்லாம் நான் சொல்லணும். இந்த நான்கிறதவே தூக்கி எரிஞ்சு விட்டுருது. வேறு எங்கிட்ட சொல்கிறது? வேதாந்தம் இந்த அகங்காரத்தவே அடியோடு அழித்து விடுகிறது. அதே பெரிய ஆச்சரியங்கிறார் இங்கே. சில குருகிட்ட போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், கேட்பார், அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்பார். சில நேரம் பதில் சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, நல்ல இந்த குரு சிஸ்டப்படி வராதவங்கெல்லாம், பிரச்சனையே இல்லை, நீ என்ன பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்பார். பிரச்சனைங்கிறதே ஒன்று கிடையாது அப்படின்ட்டு அவரே சொல்லுவார். ஏன்னா பிரச்சனை இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். உனக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறார் அவர். பிரச்சனை இருந்தால் தானப்பா அப்படிம்பார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பிரச்சனை இல்லை, சாதாரண பார்த்தா பிரச்சனை நிறையா இருக்குது. ஒருத்தர் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், ஒருத்தர் வந்து எனக்கு இவ்வளவு கவலை பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை எனக்கு நீக்குன்னு கேட்டாராம் ஒருத்தர் கடவுள்கிட்ட. அவர் சொன்னாராம், நீ ஒன்று செய்ய, நான் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது, நான் எல்லார்ட்டையும் அவங்கவுங்க பிரச்சனையை மூட்டை கட்டி கொண்டு வர சொல்கிறேன், கொண்டு வர சொன்னோன்னு நீ பார்த்து அதில் வச்சுட்ட பிறகு நீ அதில் குறைஞ்ச பிரச்சனை உள்ள மூட்டை எடுத்துக்கன்னு சொன்னாராம். இதே மாதிரி எல்லாரும் கனவுலையும் சொல்லிட்டாராம். எல்லாம் பார்த்தா காலையில் பூரா மூட்டை மூட்டையாக கட்டி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. எல்லாம் வச்சாங்களே வச்சு, நல்லா சரியாக பார்த்துக்கங்க, எது கம்மியான பிரச்சனையோ அதை போய் எடுத்துக்கலாம், லைட் ஆஃப் பண்ணிடுறேன், எல்லாம் கிட்ட வந்துருங்கன்ட்டாரான். திருப்பி இருட்டான உடனே விழிச்சு பார்த்தா அவன் மூட்டையை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறானா. ஏன்னா அதை விட எல்லாருக்கும் பெருசாக இருக்கு. நம்ம பிரச்சனைன்னு நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், அவன் பிரச்சனை நம்ம வாங்கி அது என்ன பிரச்சனையே தெரியாதே, என்ன பண்ண முடியும்? அப்படி இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். விவகாரத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பிரச்சனைங்கிறது இங்கே வேதாந்தத்துப்படி இல்லவே இல்லை அப்படின்னு இவன் இருப்பான் அப்படிங்கிறார். இவன் நான் என்பதை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சம்பந்தப்படுத்தி பந்தப்படுத்தி நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் நீக்கி விடுகின்றான். அத்வைதம் என்னையே அழித்து விடுகிறதுங்கிறார். இந்த விசிஷ்டாத்வைதிகள் துவைதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அத்வைதத்துக்கு அப்புறம் நீயே இல்லாமல் போயிடுவ அப்படின்னு சொல்லி குறையா சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா, பொய்யான உனது அகங்காரத்தை அழிக்குது, நான்கிற ஆத்மாவை அழிக்கிறது இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அது ஏன்னா நான்கிறது அடிப்படையான ஆத்மா. அதனால் இவன் என்ன சொல்கிறான்னா, அஞ்ஞானி ஞானியை போல இல்லாததுனால இவனுக்கு இந்த ஞானம் இல்லாததால் துக்கப்படுகின்றான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். பிறகு அடுத்ததில் இந்த 9, 10 2 ஸ்லோகத்தில் ஞானி நான் இந்த உடம்பல்ல அப்படின்னு நினைக்கிறதுனால அவனுக்கு துக்கம் இல்லை, எல்லாவற்றையுமே மித்தியாக நினச்சிடான். இவன் உடம்பையும் சத்தியம் நினைக்கிறான், உலகத்தையும் சத்தியம் நினைக்கிறான், அத்தனை விவகாரத்தையும் சத்தியம் நினைக்கிறான். அவன் எல்லாத்தையும் பொய்ன்னு நினைக்கிறான், கனவுன்னு நினைக்கிறான். அதனால் அவனுக்கு துக்கம் இல்லை, பந்தப்படுவதில்லை. ஏன்னா பந்தத்தை பற்றியும் விடுதலையை பற்றியும் அவர் கேட்குறார். இவன் எல்லாவற்றையும் உண்மை நினைக்கிறான், நான் நினைக்கிறான், உலகம் உண்மை, உடல் உண்மை, உயிர் உண்மை நினைக்கிறான். அவன் உலகமும் பொய், உடலும் பொய்ன்னு நினைக்கிறான். அதனால் அவனுக்கு பந்தம் இல்லை, துக்கம் இல்லை. இவனுக்கு பந்தமும் துக்கமும் உண்டு. இவன் உடலை நான் என்று நினைத்து கர்த்தா போக்தாவாக இருப்பது அஞ்ஞானி, அகர்த்தா அபோக்தாவாக நினைப்பது ஞானி. அதனால் அவனுக்கு சம்சாரம் பந்தம் உண்டு, இவனுக்கு பந்தத்திலிருந்து விடுதலை துக்கம் இல்லைன்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ எல்லாம் இந்த ஸ்லோகங்களில் பூரா ஞானி அஞ்ஞானி, இவன் எப்படி பந்தப்பட்டிருக்கான், இவன் பந்தப்படுவதில்லை, இவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். சாமி அஞ்ஞானியுடைய செயல்பாடை மட்டும் சொல்லுங்கள், ஞானி செயல்பாடு எங்களுக்கு இருக்குது அப்படிலாம் நினைக்க வேணாம். ஞானி எப்படி செயல்படுகிறான்னு தெரிஞ்சுன்னா அதை நாம் சாதகனாக இருந்தால் முயற்சி பண்ணலாம். ஞானம் இருந்தாலும் கூட உடனே வராது. அதை முயற்சி பண்ணி அதை செஞ்சு பழகணும்னு சொன்னால் நம்மளுக்கு துக்கத்திலிருந்து விடுபட வாய்ப்பு ஏற்படும். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த 11, 12 ஞானி எந்த செயல் செய்தாலும் எச்செயல் செய்தாலும் அதனால் பாதிக்கப்பட மாட்டான் அப்படிங்கிறார். அவனுடைய அன்றாட கடமைகளையும் மற்றவங்களுக்கு மாதிரியும் செய்வான். அவனுடைய கடமைகள் இருக்குல்ல, டியூட்டி, அவனுடைய வேலைகள் இருக்கும், ஏதாவது வேலை பார்ப்பான்,
அவனுக்குன்னு சில கடமைகள் இருக்கும், அதையும் எல்லாரையும் மாதிரி செய்வான். ஆனால் இவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அவனுக்கு பாதிப்பு இருக்கும், இவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதற்கு 3 உதாரணம் சொல்கிறார். ஆகாயம், சூரியன், வாயு அப்படின்றார். ஞானி அவன் உடலை பாதுகாப்பதில் அஞ்ஞானி எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் இவன் இருப்பான். அஞ்ஞானி எப்படி அவனுடைய கடமைகளை செய்கிறானோ அதே மாதிரி தான் இவனுடைய கடமைகள் செய்வான். இருவருக்கும் வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், உடல் ஆரோக்கியம், ஆரோக்கியமின்மை எல்லாமே பொதுவாக வரும். ஆனால் ஞானி அதனால் பாதிக்கப்பட மாட்டான், அஞ்ஞானி பாதிப்பான். வெளியே பார்த்தா 2 பேருக்கு எந்த வித்தியாசம் இருக்காதுங்கிறார். வெளியே பார்த்தா ஞானி, நம்ம என்ன நினைக்கிறோம், ஞானினா பெரிய சித்து வேலை செய்கிறவர், அஞ்ஞானி செய்கிறது மாதிரி அவர் இருக்கக்கூடாது. அவர் சாப்பிட்டாருன்னா அவர் சாப்பிடவே கூடாது, அப்படி தான் நினைக்கிறோமா இல்லையா? அவர் குளித்தார்னா அவர், சில பேர் சொல்கிறாங்க குளிக்காமல் இருந்தால் ஞானிங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு தவறான கருத்துக்கள்லாம் இருக்குது. இங்கே உத்தவர் என்ன கேட்டார்னா, ஞானி எப்படி அமருவான், எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான்லாம் கேட்டார். அதற்கு பதில் தான் இங்கே சொல்கிறார். ஞானி அஞ்ஞானியை போலத்தான் செயல்படுவான்ட்டார். எப்படி செயல்படுவார்? அஞ்ஞானி எப்படி செயல்படுறானோ வெளியே செயல்படுறது 2 பேருக்கு வித்தியாசம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி எல்லாரையும் மாதிரி செஞ்சால் அவர் ஞானியே கிடையாதுன்னு முடிவு பண்ணிடுவோம். உண்மை இல்லையா? அவர் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அப்படிலாம் ஒரு சிஸ்டம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஞானி தான் எப்படி இருக்குன்னு அவன் என்ன நினைக்கிறான்னு அதை பற்றி கவலை இல்லை மக்களுக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஞானினா இப்படித்தான் இருக்குன்னு முடிவு பண்ணிடுறாங்க. கிருஷ்ணர் ஒரு மாதிரியா சொல்கிறாரு ஞானி எப்படி இருப்பான்ட்டு, அதெல்லாம் கேட்குறது இல்லை. 2வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணரே சொல்கிறார் ஞானியின் லட்சணத்தெல்லாம். அது யாருக்கு தெரியும்னா அவனுக்குத்தான் தெரியும். ஆனால் அஞ்ஞானி என்ன பண்ணுறான், ஞானினா இப்படித்தான் இருக்கணும்னு இவன் முடிவு பண்ணுறதில்ல, ஞானி முடிவு பண்ணுறதில்ல, அஞ்ஞானி முடிவு பண்ணிடுவான் ஞானினா இப்படித்தான் இருக்கணும். அவர் உட்காந்து எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஞானி தியானம் பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறார். ஞான நிஷ்டை அடைஞ்சாச்சும் அவனுக்கு தியானம் ஒரு பொருட்டே இல்லை. பண்ணாலும் ஒன்று, பண்ணாட்டல். நான் கூட 1 மணி நேரம் தியானம் பண்ணுறேன், அவர் 5 நிமிஷம் கூட தியானம், இவ்வளோ ஞானியா அப்படின்லாம் கேட்போம். அவர் எப்பொழுதுமே ஞானத்தில் தியானத்தில் இருப்பார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பிரம்ம ஞானம், எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்குறது, அனித்தியமாக பார்க்குற புத்தி இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அஞ்ஞானிக்கு ஞானிக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்குறாங்க. இவர் 2க்கும் கடமைகளும் அன்றாட செயல்களும் பொதுதான், அதில் மாற்றம் இல்லை. கீதையிலேயே ஞானி சாதாரணமாக இருப்பான்னு சொல்கிறார், வேறு மாதிரிலாம் சொல்ல. மேலோட்டமாக பார்த்தா ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. வெளியே பார்த்து இவர் ஞானியா ஞானி இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் சித்து வேலை தெரிஞ்சுன்னா கண்டுபிடிக்கலாம். மனோதத்துவ டாக்டரோட சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. சினிமா படத்தில் காமிக்கிறாங்களே 2 படத்தில், விவேக் ஒரு படத்தில் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான் என்ன ஒரு மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி. அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மனசு நம்மளுக்கு தான் தெரியும். இன்னொருத்தர் மனசை பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வேதாந்த ஆன்மீகத்துக்குள்ள முதல் வேலை என்ன தெரியுமா, நம்ம மனசை நம்ம பார்க்குறது. என் மனசில் என்ன குறை இருக்குது, என் மனசில் எல்லா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு பார்க்குறது தான் ஆன்மீகத்துக்குள்ளே வர்றதுடைய நோக்கமே. அடுத்தவன் மனசை பார்க்குறதில்ல. அஞ்ஞானி என்ன பண்ணுறான், ஞானி மனசு இப்படித்தே இருக்கும்னு இவனாக கற்பனை பண்ணிக்கிறான். அப்படியெல்லாம் கிடையாது, வெளியே ஒன்று போல தான் இருப்பாங்கிறார். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானம் வந்தாச்சுன்னா கடமைக்கெல்லாம் தடையாக இருக்கும், அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார், அவர் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்ற புத்தியெல்லாம் கூட இருக்குது. அவனுடைய சாய்ஸ், அது விடலாம் விடாமையும் இருக்கலாம். அது இவன் கடமைகளுக்கு பகைவன் அல்ல. கடமைகளுக்கு ஞானம் தடையில்லை. கடமைகளை நல்லா செய்ய முடியும், கடமைக்கு பகையும் இல்லை, தடையும் இல்லை, பகையும் இல்லை. சொல்கிறோம்ல, இந்த வயசில் நீ கீதா கிளாஸுக்கெல்லாம் போனால் உருப்பட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. சொல்கிறோமா இல்லையா? அப்போ தான் போகணும். இதுக்கெல்லாம் போனேன்னா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவப்பா, பிறகு குடும்பத்தில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் வேறு இதில். அப்படி இல்லாமல் போக முடியும்னு அந்தளவுக்கு மனசு வந்துச்சுன்னா அது கடவுளுடைய அனுக்கிரகம் தான். அதெல்லாம் முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்னொன்று தேவையும் இல்லை. நீ எப்படி என்ன சொல்கிறாரு ஞானி, அவன் எப்படி இருப்பானா
அப்படித்தான் இருப்பான். சொல்லியிருக்கனா இல்லையா, ஒரு இடத்துல ஒரு சாமியே கேட்டார். ஒரு சூழலில் ஒரு கேம்ப் நடத்தினாங்க. நல்ல அருமையான கிளைமேட்டு, நல்ல சாப்பாடு, எல்லாம் சாமியினுடைய டீச்சிங் வந்து அருமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. 10 நாள் கேம்ப்பு. அப்போ சாமி இங்கேயே இருக்கணும் போல் இருக்குது, வீட்டுக்கே போக மனசே இல்லை, அதனால் இங்கேயே இருந்துடலாம் போல் இருக்குது. எல்லோரும் வந்து அப்படியே பெருமையாக கிளாஸ் அருமையாக இருக்குது, அதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. சாமி என்ன பண்ண ஒரு அனௌன்ஸ் பண்ணாராம். இந்த பாருங்கள், நான் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்னா, இங்கே இருக்கிறவங்க அப்படியே இருக்கலாம், இனிமேல் உங்களுக்கு கேம்ப் ஃபீஸும் கிடையாது, ஆனால் ஒரு 2 மாதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் உறுதி, அது நான் கேரண்டி கொடுத்துட்றேன். ஏன்னா அப்படி இருக்கிறவங்களாம் பேரை கொடுங்கன்னாங்களாம். ஒரு ஆள் கூட வந்து பேர் கொடுக்குறேன் முடியுமா? வீட்டில் கடைசியில் என்ன பண்ணோம், பேரை என்ன பண்ணுறோன்னா, பேத்தி என்ன பண்ணுறாங்களோ அப்படித்தான் போகும். அப்படியே இருந்தாலும் தப்பு இல்லைங்கிறாரு. நாம் அதில் பற்றுதல் இல்லாமல் இருக்கணுமே ஒழிய அப்படி கிடையாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வேதாந்தம் படித்தாலும் ஞானம் வந்தாலும் இவன் மற்றவர்கள் போலவே இருப்பான். அவனுடைய கடமைக்கோ அன்றாட செயல்களுக்கோ எந்த விதமான தடையும் இந்த ஞானத்தால் ஏற்படாது. இந்த ஞானம் மோகத்திற்கு எதிரி, அஞ்ஞானத்துக்கு எதிரியே ஒழிய நம்மளுடைய கடமைக்கு எதிரி அல்ல. இல்லறத்தில் இருக்கவன் இல்லறத்திலே இருப்பான், துறவரத்தில் என்ன செய்கிறானோ அவன் அதை செய்து கொண்டு தான் இருப்பான். தினசரி வாழ்க்கை முறைக்கும் கடமைக்கும் எதிராக இருப்பது இல்லை. பிறகு இந்த ஞானத்தை அவன் வைராக்கியத்தை பிறகு என்னன்னு சொல்கிறார், இந்த ஞானத்தின் விளைவாக அவனுக்கு இயல்பாக வைராக்கியம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவான்னா, வேணும்னா வச்சுக்கிடுவான், இல்லாட்டி அவன் பாட்டுக்கு இருப்பான். அவனுக்கு பற்றின்மை இந்த ஞானத்தினால் அடைந்ததுனால அவனுக்கு துயரம் இல்லை. ஒரு சாதகன் ஆன்மீக வாழ்க்கையில் நுழையும் பொழுது இந்த உலகத்தில் படுற துன்பங்களெல்லாம் பார்த்து அந்த துன்பத்திலேருந்து விடுபடணும்னு விலகியிருப்பான். கஷ்டத்திலேருந்து விலகணுங்கிறதுக்காக வைராக்கியத்தை வச்சுருப்பான். ஞானிக்கு அப்படி இல்லை, ஞானத்தினாலேயே வைராக்கியம் பற்றின்மை வந்துடும். அவனுக்கு துன்பத்தினால பற்றின்மை வரும், இவனுக்கு ஞானத்தினால பற்றின்மை வரும். அதனால் இவனுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த ஞானம் இருப்பதால் இவன் ஆனந்த சுரூபமாக இருப்பான், ஆனால் வெளியே எல்லாரையும் மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டார். இந்த ஞானத்தினால் வரக்கூடிய வைராக்கியம் பூரணமாக இருக்கும், சாதனையில் வரக்கூடிய வைராக்கியம் மேலோட்டமாக இருக்கும். அதற்காக இங்கே சில உதாரணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவன் படுத்து கொண்டிருக்கும் பொழுதும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் சுற்றி கொண்டிருக்கும் பொழுதும் உடம்புகளை தூய்மைப்படுத்தும் பொழுதும் உடலை பராமரிக்கின்ற செயல்கள் செய்யும் பொழுதும் அவன் எப்படி இருப்பானா, எல்லாரையும் போல இருப்பான், ஆனால் பற்றின்றி பந்தப்படாமல் இருப்பான். அதுக்கு இன்னொன்று சொல்கிறார். அதாவது கடினமான பாறையிலையும் உட்காந்துருக்கலாம், பட்டு மெத்தையிலையும் உட்காந்துருக்கலாம், பாயிலையும் படுத்து தூங்கலாம், மெத்தையிலையும் தூங்கலாம். ரெண்டுக்கும் அவனுக்கு எப்படி இருக்குமா, ஒரே மாதிரி அனுபவம்தான் இருக்கும். உலகை பார்க்கும் பொழுதும் தொட்டு உணரும் பொழுதும் நுகரும் பொழுதும் ஞானேந்திரியங்களால் செயல்படும் பொழுதும் அவன் ஞானிக்கு அஞ்ஞானிக்கு வித்தியாசம் இருக்காது. ஞானி என்ன பண்ணுவான், அஞ்ஞானி வசதியாக சொகுசாக இருந்தால் சந்தோஷப்படுவான், இல்லாட்டி துக்கப்படுவான். இவனுக்கு எப்படி இருக்கான், ரெண்டும் ஒன்றாத்தே இருக்கும். நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன், சுவாமிகள்லாம் பார்த்துருக்கேன், அவங்க ஏசி ரூமில் மெத்தையில் எல்லாத்துலேயும் இருப்பாங்க, பார்த்துருக்கேன். ஆனால் சில இடங்களில் பார்த்தா துண்டை விரித்து கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன ஆகணும், இதில் படுத்து தூங்கிட்டு அதில் தூக்கமே வராது. ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தன்மையோடு இருக்கக்கூடிய தன்மை அவனுக்கு வந்துவிடும். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னாங்க, ஞானி அஞ்ஞானியை போல் இருப்பான், ஆனால் பற்றில்லாமல் இருப்பான். இப்போ ஒரு குழந்தையை பார்க்குறோம், ஒரு குழந்தையை பார்த்த உடனே அதை பார்த்து கொஞ்சலாம்னு ஆசை வரும், புரியுதா நம்மளுக்கு. ஞானிக்கும் அப்படித்தான் இருப்பான், சின்ன குழந்தையை பார்த்தா ஒரு ஆசை வரும், தூக்கலாம்னு ஆசை வரும். ஆனால் நம்ம என்ன அந்த குழந்தையை இம்சப்படுத்தி அளவு வச்சுருவோம். ஞானி அந்தளவுக்கு செய்ய மாட்டான். அவன் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி இருந்து கொண்டு அவன் பந்தப்படாமல் இருப்பான். உதாரணம் ஆகாசம், சூரியன், காற்று, 3 சொல்கிறார். அதாவது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆகாசத்தை பற்றி அந்த
24 குருமார்கள்லையும் பார்த்தோம். இந்த ஆகாசத்தில் என்ன நடந்தாலும் என்ன இருக்கு, எதனோடும் பந்தப்படுவதில்லை. எவ்வளவோ இடி மின்னல், எவ்வளவோ காற்று அசுத்தங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் ஆகாசம் ஏதாவது அசுத்தம் அடையுதா? அடையிறதே இல்லை. அது நல்ல கொடைக்கானல் இருக்க ஆகாசமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பஞ்சு மில்லு ஆலையில் இருக்கக்கூடிய ஆகாசமாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, அது போயிடும். அதில் ஆகாசத்துக்கு அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. ஆகாசத்தை போல ஞானி எங்கே இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் பாதிக்கப்பட மாட்டான். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. ஒரு இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த வாசனையில் நம்மளை தூண்டி விட்டுரும். அந்த ஆகாசத்துக்கு எந்த பாதிப்பு வராது. அஞ்ஞானி ஒரு இடத்துல இருக்கான்னு வச்சுக்கங்களேன், கவனமாக இருக்கணும். அந்த சூழ்நிலைக்கு போய் மாட்டிக்கிட்டோம்னு என்ன ஆகும், நம்மளை துக்கத்தை மாற்றி விட்டு அளவுக்கு ஈடுபடுத்தி வச்சிடும். ஞானியை பொறுத்தவரை அப்படி இல்லை. நல்லவர்களோடு இருந்தாலும் நல்லவனாகத்தான் இருப்பான், கெட்டவர்களோடு இருந்தாலும் அந்த கெட்ட குணம் அவனை பாதிக்காது. இப்போ அதாவது மந்திர தீட்சையெல்லாம் கொடுக்குறாங்க. ஓம் நமச்சிவாய மந்திர தீட்சையெல்லாம் வாங்குறோமா இல்லையா? ஆன்மீக சாதனை பண்ணும் பொழுது ஓம் நமோ நாராயண போய் குருகிட்ட போய் மந்திர தீட்சை வாங்குகிறோம். இப்போ ஒருத்தர் முருக பக்தர் இருக்கார், அவருக்கு ஓம் சண்முகாய நமகன்னு கொடுத்தா பரவாயில்ல. அவருக்கு ஓம் சரவணபவாய நமகன்னு கொடுத்துட்டாரு. அவர் சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட்டு அந்த ருசி கண்டவர். எப்படி இருக்கும் அவருக்கு? அவர் ஏற்கனவே அந்த சரவணபவன் ஹோட்டல் காஃபின்னா அவருக்கு விரும்பி போய் சாப்பிடுவார். இந்த சரவணபவனில் அங்கே இது சென்னையில் ஒருத்தர் சொன்னார், உண்மையிலே நடந்தது. அவர் எப்போனாலும் சரவணபவன் காஃபி சரவண டிஃபன் அப்படி பிடிக்கும் அவருக்கு. அவர் முருக பக்தர் வேறு. அவருக்கு போய் ஓம் சரவணபவன் நம்ம வேறு மந்திரத்தை மாற்றி கொடுங்க சாமின்னு கேட்டார். ஏன்னா இந்த மந்திரம் சொல்லும் போதெல்லாம் சரவணபவன் ஹோட்டல் காஃபி தான் ஞாபகத்துக்கு வருதுங்கிறார். அப்போ என்ன பண்ண முடியும்? தூண்டி விட்டுருது. அது ஞானிக்கே எந்த இடத்துல எங்கே உட்காந்தாலும் எதுவும் தூண்டாது. வேணும்னா வச்சுக்கிடுவான், வேணாட்டி போயிடுவான். அவனுக்கு எந்த சூழ்நிலையும் என்ன செயல் நடந்தாலும் பாதிக்காது. அவனுடைய கடமையையும் அவனுடைய செயல்களையும் நன்கு செய்து கொண்டே இருப்பான். அவனை தூண்டுவதற்கு எந்த சூழ்நிலையும் தூண்டாதுங்கிறார். இந்த ஆகாசத்தை போல. பிறகு சூரியன் எதை பிரகாசப்படுத்தினாலும் அதனால் பாதிக்கப்படுவதில்லை. சாக்கடை நீரையும் சூரியன் பிரகாசப்படுத்துது, கங்கையும் பிரகாசப்படுத்துது. சூரிய வெளிச்சத்தில் ஒருத்தன் பொய்ப்பத்திரம் எழுதுவான், ஒருத்தன் பாராயணம் படிக்கிறான். அதுக்காக சூரியனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? சூரியனுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. கங்கையிலையும் சூரியன் தெரியும், சாக்கடையிலையும் சூரியன் தெரியும். அதனால் சூரியனுக்கு பாதிப்பு இருக்குமா? பாதிப்பு இருக்காது. அந்த சூரியனை போல் அவன் இருப்பான். சூரியனும் கங்கையில் இருக்கிற மாதிரி பார்க்கலாம், சாக்கடையில் இருக்கிற மாதிரியும் பார்க்கலாம். நம்ம அந்த சூரியனை போல் அவன் இருப்பான். அதாவது தீய பொருள்கள், விருப்பு வெறுப்பை தூண்டுகிற பொருள்கள் எதில் இருந்தாலும் அவனுக்கு அது ஒன்றையும் பாதிக்காது. அவன் எந்த சூழ்நிலையிலும் இருப்பான். இந்த பொறாமையெல்லாம் நம்மளையெல்லாம் தூண்டிவிடும். நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது நல்லா வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளை தூண்டும். ஞானிக்கே இந்த பொறாமையை தூண்டாது, மோகத்தை தூண்டாது அப்படிங்கிறார். இந்த சுகர் கையில் எண்ணெயை கொடுத்துட்டு சபையை சுற்றி வர சொல்கிறாருல்ல, அங்கே நாட்டிய நாடகமெல்லாம் நடக்குது. அவ்வளவு நடந்தாலும் அவருக்கு ஏதாவது கவனத்தை ஈர்த்துச்சா? ஈர்க்கவே இல்லை. இன்னொரு கதை கூட இருக்குது. அதாவது ஒரு ராஜாவுக்கு வாரிசு இல்லையா, அவர் வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு போட்டி வச்சுருக்கார். என்ன வச்சுருக்கிறாருன்னா, ஒரு பெரிய ஒரு 5 ஏக்கர் நிலத்தில் நிறைய நிகழ்ச்சிகள், பொருள்கள், பெரிய பெரிய பொருள்கள்லாம் இருக்கும். நாட்டியம் நடக்கும், நாடகம் நடக்கும், ட்ராமா நடக்கும், அத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே ராஜா இருப்பார் எங்கேயோ ஒரு இடத்துல. அவரை கண்டுபிடிக்கிறான். யார் கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் அந்த நாட்டுக்கு வாரிசுங்கிறார். எல்லாம் உள்ளே போகிறான். போனால் என்ன பண்ணுறான், அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் அப்படியே கவர்ந்து இழுத்துருது. உள்ளே போயிடுறான். அத்தனை நிகழ்ச்சிகள்லையும் போய் இதில் இருக்காரான்னு பார்க்க போவான். அந்த நிகழ்ச்சி என்ன பண்ணான், அவனை கவர்ந்து இழுத்துட்டு போயிடும். ஒரே ஒருத்தன் மட்டும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான். அவனும் பார்க்குறான். அங்கே ஒரு கோயிலும் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தா அந்த கோயிலில் விக்கிரகம், அலங்காரம், பூஜைகள்லாம் பார்த்து அதுலேயும் அவனுக்கு அந்த அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுருக்கு. அதுலேயும் பார்த்துட்டு அதுலேயும் கவர்றாங்க. எல்லாம் பார்த்துட்டு வர்றான். ஒருத்தன் மட்டும் என்ன எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை அந்த நிகழ்ச்சிகளுக்குள்ளே ராஜா இருக்காரான்னு பார்க்குறான். பார்த்துக்கிட்டு கோயிலில் பார்க்குறான். கோயிலில் உள்ள சுற்றி பார்க்குறான். அங்கேயும் ஒன்றில் ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமாக ஒரு கல் தெரிஞ்சான். அதை மட்டும் லேசாக பார்க்க, என்னோட வித்தியாசம் லேசாக நகன்றுது. உள்ளே பார்த்தா சுரங்கப்பாதை.
உள்ளே போனால் அங்கே சிம்மாசனத்தில் ராஜா உட்காந்துருக்காராம். அப்போ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாதிக்கப்படாமல் அவனை ஈர்க்காமல் இருக்கிறதுனால என்ன பண்ண அந்த நிலையை அடைஞ்சிட்டான். ஞானி அப்படி இருப்பான். அவன் உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படி இருப்பான். இந்த சூரியன் எதனாலும் பாதிக்கப்படாத மாதிரி, ஆகாசம் பாதிக்கப்படாத மாதிரி இருப்பான். அதே மாதிரி காற்று. ஆனால் சாதகனுக்கு அப்படி இல்லை. அவன் எல்லாத்துலேயும் இந்திரிய கட்டுப்பாடு இருக்கணும், மனக்கட்டுப்பாடு இருக்கணும், அந்த பயிற்சியெல்லாம் பண்ணணும். ஞானி அந்த பயிற்சி பண்ணி முடித்ததுனால அந்த மாதிரி சூழலில் இருந்தாலும் கூட அவனுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஞானியையும் சாதகனையும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஞானத்தில் நிஷ்டையானாத்தான் நாம் இந்த மாதிரி சூழலெல்லாம் போய் இருக்கலாம், எந்த சூழலையும் வாழ முடியும். ஞானத்தில் நிஷ்டையாகாட்டி கவனமாக விளையிட்டே இருக்கணும். இல்லாட்டி என்ன பண்ணிடுவோம், அதில் போய் நம்ம மூழ்கி விட்டுருவோம். அவருக்கு இருக்க அளவுகோல் வேறு, நம்மளுக்கு இருக்க அளவுகோல், பூமியின் அளவுகோல் வேறு. பூமியை விட்டு மேலே போயாச்சுன்னா அளவுகோல் வேறு. காலமே மாறிடுங்கிறாங்க. டைமே ஸ்பேஸில் போயாச்சுன்னா மாறிடும். அதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. இங்கே புவியீர்ப்பு சக்திக்கு அளவுகோல் வேறு, அங்கே இருக்க புவியீர்ப்பு சக்திக்கு அளவுகோல் வேறு. ஞானி எப்படி இருக்கணும், சாதகன் எப்படி இருக்கணும், அஞ்ஞானி சாதாரணமாக இருக்கணும் எப்படி இருக்கணும், அளவுகோல் தனித்தனியாக இருக்குது. சாதாரணக்கும் போகத்தில் மூழ்கி இருப்பான். சாதகன் கவனமாக பயிற்சி பண்ணணும். ஞானி பயிற்சி பண்ணி முடித்ததுனால எல்லாத்துலேயும் அசையாமல் இருப்பான். பிறகு காற்றை போலங்கிறார். காற்று எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கும், ஆனால் வச்சுக்கிறோமான்னா இல்லை. இப்போ நல்ல மல்லிகைப்பூ தோட்டம் இருக்குது, காற்று அப்படியே வருது, அந்த பூ வாசனை வாங்கிட்டு வர எவ்வளோ நேரம் வச்சுருக்கோம், கொஞ்சம் அப்படியே போயிடும். இது நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கெட்ட வாசனை அதுவும் வச்சுருக்கோமா, கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா அந்த விட்டுட்டு போயிடும். நல்லதோ கெட்டதோ எடுத்துக்கிறோம், ஆனால் என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போயிடும், கையோட வச்சுக்கிறாது அது. இப்படி ஞானியானவன் 3 சூரியன், ஆகாசம், காற்றை போல பந்தப்படாமல் எதனுடனும் ஒட்டாமல் இருப்பான். இங்கே என்ன சொல்லியிருக்கிறான்னா, உத்தவர் முதல் அத்தியாயத்தில் கேட்ட கேள்விக்கு அவன் எப்படி செயல்படுவாங்கிறது கேள்வி. அவன் தினசரி கடமைகள் செய்தாலும், அவனுடைய வேலைகளை, அவனுடைய டியூட்டியை ஒழுங்காக செஞ்சாலும் அஞ்ஞானிக்கு அவனுக்கு வித்தியாசம் இருக்காது. அதனால் எந்த பாதிப்பும் அவனுக்கு ஏற்படாது. குடும்ப கடமையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் கடமையாக இருக்கட்டும், அந்த கடமைகளும் சரி, உடம்பை பாதுகாப்பதிலும் சரி, அவன் அஞ்ஞானியைப் போல நல்லா பாதுகாப்பான். ஆனால் அதில் ஒட்ட மாட்டான். அவன் மனம் எந்த பாதிப்பையும் அடையாது. ஆகாயம், சூரியன், காற்று. மற்றவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னா லாபம் வந்தால் துள்ளுவான், நஷ்டம் வந்தால் அழுந்து சோர்ந்து போயிடுவான். இவன் ரெண்டுலேயுமே ஒரே மனநிலையில் இருப்பான். அவனுக்கு ரொம்ப ஒரு வெளியே சும்மா சந்தோஷம் காமிச்சிக்கிடுவான், துக்கத்தை லைட்டாக ஆள் மனசில் அவனுக்கு துக்கமும் இருக்காது, பெரிய மகிழ்ச்சி இருக்காது. பிறகு இவன் அழுதுகிட்டே இருப்பானா, அப்போ சும்மா சந்தோஷம் இல்லாமல் இருந்து என்ன செய்யணும்னு கேட்டால் பின்னாடி சொல்ல போகிறார். அவன் எப்படி சந்தோஷமாக இருப்பான்னு சொல்ல போகிறார். அதை அடுத்து பார்ப்போம். அடுத்து 11, 12, 13வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த ஞானத்தை எப்படி அடைவதுங்கிறதுக்கு உண்டான கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. பிறகு எப்படி இவன் சந்தோஷமாக இருக்காங்கிற ஒரு காரணத்தையும் சொல்ல போகிறாரு. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.